இன்றைய தமிழை வணக்கம் அதிதிகள் பக்கத்தில் குடும்ப நல வைத்தியர், மனவள ஆலோசகர், சிரேஷ்ட விரிவுரையாளர் மற்றும் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ரெய்னர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், தொழிலதிபர், ட்ரீட்டிங் பிசிஷியன் ஃபார் த யுனைடெட் நேஷன் இன் ஸ்ரீலங்கா, தேசமானிய வைத்தியர் அஜய் ஜேசிலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். பல அறிமுகத்தோடு உங்களை நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. சாதாரணமாக வைத்தியர் என்றாலே பிஸியாக வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அதற்குள் எவ்வாறு இத்தனை துறைகளிலும் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க? வணக்கம் எல்ராய். நல்ல கேள்வி. உண்மையாக சொல்ல போனால் அது என்னோட பேஷன் மாதிரி. அதாவது ஒரு பக்கத்தில் என்னோட ப்ரொஃபஷன் அது குடும்ப நல்ல வைத்தியர் பக்கம். அதாவது என் அப்பாவும் ஒரு பேர் போன வைத்தியர். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்ன தங்கையும் வைத்தியர். அப்போ நாங்கள் ஒரு மெடிக்கல் ஃபேமிலியில் இருக்கனால உண்மையாக அதுதான் மெயின். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு உள்ளுக்கே ஒரு இது ஒன்று வந்தது. என்ன, அதாவது ப்ரொஃபஷன் ஆன் ஒன் சைட், பேஷன் ஆன் ஒன் சைட். ஸோ சிலாக்கள் நான் கண்டிருக்கேன், பேஷனை விட்டுட்டு ப்ரொஃபஷன் பக்கமே போகிறது. அவங்களுக்கு தெரியும் பேஷன் ஒன்று இருக்குது, ஆனால் அது பேலன்ஸ் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு கேள்வியோன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்திருக்குது. ஏன்னா அறிமுகப்படுத்தும் போது எனக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. ஏனென்றால் இத்தனை துணை சார்ந்த செயல்பாட்டுகளோடு எவ்வாறு உங்களோட கடினமான ஒரு பணிகளும் ஒரு கடினமான பணி தான், அதை கொண்டு செல்கிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். ஸோ இது உண்மையாக லேசானது இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு துறையில் ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி என்னோட பேஷன் ஒன்று இருந்தால் அதை நான் எனக்கு மட்டும் இல்லை, அந்த இதை அட்வான்டேஜோ மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தேன். இப்போ அதனால தான் நான் ஒரு வித்தியாசமான 2-3 துறைகளில் நான் ஈடுபட்டிருக்கேன். சரி, உங்களுடைய அந்த துறைகளை சொன்னீங்க. அதிகமாக பிடித்த துறை எது? கடினமான கேள்வி. ஸோ உண்மையாக சொல்ல போனால் ஈக்குவலாக மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் டைமை கொடுக்குறது. ஸோ முந்தி அதாவது ஒரு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு நான் இந்தியாவில் தான் படித்தேன். ட்ரினிட்டி காலேஜில் படிச்சுட்டு கேண்டியில் தான் நான் போயிட்டு வந்த பிறகு நான் உண்மையாக வைத்தியர் பக்கம் தான் நான் உண்மையாக செயல்பட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு உள்ளுக்கே அதாவது சைக்காலஜி பக்கம், ஆக்களுக்கு ஒரு கவுன்சிலிங் முறையாக ஈடு செய்கிற ஒரு சர்வீஸ், அடுத்தது லெக்சரிங் ட்ரைனிங் அந்த பக்கத்தில், அடுத்து எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் சைடும் எனக்கு வந்தது. அதனால அது ஒரு MBA பக்கம் செஞ்சு அந்த ஒரு வெரைட்டியோடு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு பிறகு நான் உண்மையாக நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியை நான் எனக்கே கேட்டிருக்கேன். இப்போ நான் என்ன செய்யறதுன்னா, ஒரு அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நான் மெடிக்கல் சைடில் உண்மையாக மெடிக்கல் சைடுக்கு தான் கூட டைம் கொடுக்குறது. ஏன்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் இருக்கனால உண்மையாக மெடிக்கல் சைடு தான் கூட. பட் நான் மற்றதையும் ஒரு அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் ஈடுபட்டு செய்கிறது. அதாவது லெக்சரிங் ட்ரைனிங் மாதிரி இதுகளையும் நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஞ்சம் உலகளவிய பார்வைகள் அதிகமாக உங்களிடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஜப்பானிய இகிகாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்றால் பேஷன், ப்ரொஃபஷன் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். நாங்கள் இந்த மைய பகுதியில் இருந்து கொண்டு அத்தனை விடயங்களையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டிருப்போம். ஒரு அறிமுகப்படுத்தும் போது அதுதான் என்னை நினைவூட்டியது. இந்த வகையில் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், முக்கியமான ஒரு விடயம், த டைம் மேனேஜ்மெண்ட். அது இன்றைய காலகட்டங்களில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தான் நான் மாதிரி முக்கியமாக எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அதாவது ஒரு ஃபேக்டர். அது உண்மையாக சொல்ல போனால் நானும் ஒழுங்காக செய்கிறதில்ல. அதை நான் பார்த்தேன்னா மிச்ச பேர் அது ஒழுங்காக உண்மையாக செய்கிறதில்ல. ஆனால் சிலாக்களை நான் கண்டிருக்கேன் உண்மையாக செய்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொன்னீங்க. உண்மையாக சொல்ல போனால் ஜப்பனீஸ் ஆர் நோன் டு பி த பெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸும் வருது, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா if you take work, if you take life, most living people அப்படின்னு எடுக்க போனீங்க, ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஜப்பானை தான் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறாங்க. அவங்களோட one of the main things they thrive on is discipline and time management. ஸோ அதாவது டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் it goes a long way. இப்போ உங்களோட ப்ரொஃபஷனில் இருந்து ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஒன் ப்ரொஃபஷன், ஈவன் டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட் இட் நாட் இப்படி ஒரு 2-3 துறையில் இருந்தால் இல்லை, ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளினாக இருக்கிற வில் டேக் யூ அ லாங் வே. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நாங்கள் அதிகமாக யோசித்தாலும் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம். இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் குறிப்பாக ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், சீனாவை நாங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். இந்த நாட்டில் போக்குவரத்தும் ஒரு விதமான ஒரு காரணம் அதில் தாக்கம் செலுத்துகின்றது.
சில நாடுகளில் நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் நினைச்சா கூட இந்த போக்குவரத்து நிலைமைகள் வந்து அதை சரி செய்ய விடுவதில்லை. அதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நீங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி எங்கட நாட்டுல வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. உண்மைதான். கொலம்போ நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவுக்கு நீங்க யூ கேன் பி த பெஸ்ட் இன் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்க டிசிப்ளினா செஞ்சு வந்து நீங்க ஒருக்கா பாதிக்கு போனீங்கன்னா, ஒரு வாகனத்துல போனீங்களோ வாட் எவர் இன்னும் பஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு டைம், நீங்க ஒரு ½ an hour வச்சு ஒரு இடத்துக்கு போறது டைம் பண்ணா அது எப்படியும் 45 minutes அல்லது 1 hour எடுக்கும். உண்மைதான். ஸோ அது நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. நீங்க எவ்வளவு இருந்தாலும் சொல்றது அது சொல்றது என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். உங்களோட என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வில் நாட் லெட் யூ பி. அது ஒரு பிரச்சனை. மக்களை, அதாவது மக்கள் ஆட்சின்னு சொல்லப்படுகின்ற அதை கொண்டு செல்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களோ சரி, அரசியலோ சரி, அதற்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவர்களுடைய பணி. மேலதிகமாக டைம் மேனேஜ்மெண்டோட முக்கியமான விடயம் தலைமைத்துவம். தலைமைத்துவத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நீங்க சொல்ற லீடர்ஷிப். ஸோ பேசிக்கலி என்ன துறை எடுத்தாலும் அதோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நீங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வச்சிருக்கிறது வந்து நீங்க ஒரு லீடரா இருந்தா மட்டும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஈவன் டு மேனேஜ் அ டீம், நீங்க ஒரு டீம் ஒன்ல இருந்து பேசிக்கா லோ ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து போற நேரமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னு சொல்ற சில குவாலிட்டிஸை வந்து நீங்க என்கால்ஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உண்மையா யூ கேன் ரீச் யோர் கோல் ஆர் ட்ரீம் ஃபாஸ்டர். ஸோ அந்த தலைமைத்துவம் இருக்கு. அதாவது நீ பி ஃபார்வர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி அதர்ஸ், ரைட்? இதுல வந்து இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று பேசப்படுது. அது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கூட்டாம நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி மட்டாக்களோட சேர்ந்து அவங்களோட ஒரு டீமா போறது, இதெல்லாம் சொல்றது லீடர்ஷிப். இது வந்து நீங்க வந்து ஒரு டீம் லீடரா இருக்க தேவையில்ல, நீங்க ஒரு டீம் மெம்பரா இருந்து படிச்சு அதோட நீங்க வந்து மேல போய் ஒரு லீடர்ஷிப் எடுத்து அதுல இருந்து நீங்க மேல போறது வந்து, அதாவது தனிமையா மேல போறது. நீ ஒரு கார்ப்பரேட்டை நீங்க எடுத்தீங்கன்னா the best leader is the person who leads either from front or behind but also lifts the others with him. That's my end, or if I say a leader, that is what I mean. அவ்வாறானே நீங்கள் குறிப்பிட விரும்புகின்ற அந்த தலைமைத்துவ பண்புகளின் கூறுகள் என்னவாக இருக்கின்றது, எதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை? ஸோ நாங்கள் பேசப்பட்ட டைம் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் இஸ் ஐ திங்க் வெரி ஹை. அடுத்தது வந்து அதாவது நாங்கள் வந்து ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நான் சொன்ன வார்த்தை வந்து, அதாவது மற்றாக்களோட இமோஷன்ஸை நாங்கள் வந்து தெரிஞ்சு அதை பற்றி ரியலைஸ் பண்ணி நாங்கள் அவங்களோட இருந்து அவங்கள உயர்த்துறது. ஒரு டீமோட லீடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிமைத்துவமாக செல்ஃபிஷாக இருக்காமல் ஹவு யூ டிஸ்ட்ரிபியூட் அதாவது வேலைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்துட இருந்தும் ஈக்குவலாக வேலை எடுக்கிறது. டீம் ஒர்க். ஸோ தட் இஸ் கால்ட் டீம் எத்திக்ஸ். கல்ச்சர், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் இருக்குது. அதாவது அந்த கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஸ்டிடியூட் வாட் எவர் வந்து ஒரு தீர்மானிக்கிற வந்து அதில் உள்ள கல்ச்சர். நீங்க வந்து ஒரு டிரெக்டர் ஓனரை மட்டும் பார்க்குறதில்ல, அதில் உள்ள மிக ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போயிட்டு ஒரு இடத்துல எப்படி அவர் வந்து பிஹேவ் பண்ணுறது வந்து அந்த இன்ஸ்டிடியூட் வந்து கேன் பி அ 5-star ஹோட்டல், இட் வில் தீர்மா. அதை பார்த்துட்டு ஆக்க சொல்லுவாங்க, இவர் அங்கே இருக்காரு. ஸோ அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அ பர்சன், அதுதான் நான் சொல்றது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி அ லீடர் உள்ள பண்புகள் நாங்கள் சொல்லலாம் ABCDEன்னு, பட் அதில் உள்ள மோஸ்ட் ஜூனியராலும் அந்த மாதிரி ஒரு பண்புகளோட இருந்தால் தான் அந்த இன்ஸ்டிடியூட் வந்து உண்மையாக உயர்த்தப்படும். உண்மைதான் என்றால் அதுக்கு பல உதாரணங்களாக நிறுவனங்களை நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இந்த காலத்தில் முக்கியமாக இன்னொரு விடயம் அதிகமாக தாக்கம் செலுத்துகின்றது, சமூக மட்டங்களில் சரி தனிநபர் மட்டங்களிலும் சரி, இந்த சைக்காலஜி சொல்கிற, நீங்கள் அது துறை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீங்க, உளவல மனவள தொடர்பான விடயங்கள். இந்த காலத்தில் இந்த தலைமுறையில் அதிகம் பாதிக்கப்படுகின்ற சம்பவம் எதுவாக இருக்கின்றது? சைக்காலஜி சைடு நான் பார்த்தேன்னா உண்மையாக சொல்ல போனால் இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து மெயின்லி எங்களோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு மிச்சம் பேருக்கு ஒரு கேள்விக்குறியானது இருக்குது. அது வந்து எல்லாத்துலேயும் மனசையும் தாக்குது. அதாவது நீங்கள் ஒரு நல்ல அஃப்ளூயன்ஷியல் ஒரு நபரையோ ஒரு காசு உள்ள ஆளையும் எடுத்தாலும், நடுத்தர மட்டத்தில் எடுத்தாலும், ஒரு நார்மல் பேசிக்கான சேலரி எடுக்கிற ஆள் எடுத்தாலும், எல்லாத்துக்கும் அவங்களோட விதத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் சைடு நான் கண்டிருக்கேன். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சரியான ஒரு பெரிய அளவில் தாக்கியிருக்கு.
எங்க இப்போ இந்த இந்த ஃபேக்டர்ஸ்ல எங்களோட கண்ட்ரி எடுத்தாலும் நடக்கிறதுகளை ஆஃப்டர் கிரைசிஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரச்சனை நோய்கள் வாரது அது மிச்சம் வரைக்கும் ஒரு அளவு கோவிட் வந்துட்டு போச்சு. ஆனால் இப்போ சிக்கன் குனியன் வந்திருக்குது. ஒரு இது ஒரு காலத்தில் வந்துட்டு தென் ஆப்வியஸ்லி ஃபேமிலி இஷ்யூஸ். அது வந்து லாஸ்ட் டைமும் ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் அதை ஃபுல்லாக பேசினோம் இங்கே. ஸோ அதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு whether you like it or not டிவோர்ஸ் செப்பரேஷன் சொல்றது வந்து இப்போ வந்து இட்ஸ் பீன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து எத்தனையோ மடங்கால கூடியிருக்கு. அதுதான் அடுத்த கேள்வியாக உங்களிடம் கேட்கலாம் இருந்தேன். ஏனென்றால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்வார்கள். ஆனால் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது எல்லோரும் தனித்தனி தீவுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த குடும்ப வன்முறைகளும் அதிகரித்திருக்கின்றது. ஸோ அதையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இப்போ ஒரு அளவுக்கு வந்து இந்த குடும்ப பிரச்சனையில் வந்து நினைக்கிற மாதிரி சவுத் ஏஷியாவில் அவங்க சொல்கிறபடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஏஷியாவே டாப் பண்ணுற நிலைமைக்கு ஒரு வந்திருக்கு. டாப் கண்ட்ரிஸுக்குள்ளுக்கு வந்திருக்கு. 22 மில்லியன் பீப்புளோட இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து அந்த அளவுக்கு வாரது வந்து சொன்னால் ஒரு ஜோக்கு இல்லை, அது உண்மையாக கருது இருக்குது. ஸோ மெயினாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் மென்டல் ஹெல்த் பக்கம் உள்ள இஷ்யூஸ். அதாவது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்தாக்க மெயினாக நான் பார்த்துருக்க வந்து என்னென்னா அந்த பக்கமும் இருக்கிறனால கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது பேசிக் பிரச்சனையில் வந்து உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன். அதாவது அந்த டைமே நீங்கள் வந்து அதை கொட்டி பேசி இட்ஸ் நாட் ஓன்லி அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் கேன் பி அ பாஸ் அண்ட் அ எம்ப்ளாயி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மதர் ஃபாதர் சில்ட்ரன், அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து அது மிச்ச பேர் வந்து எல்லாம் உள்ளுக்கு வச்சு அது சமூகத்தால் வர டபு. அதாவது வெளியே போய் சொன்னால் இவர் பார்ப்பார் அவர் பார்ப்பார், இதெல்லாம் லாஸ்ட் இதுலேயும் நான் சொன்னது வந்து அந்த இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க, ரைட். இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து உள்ளுக்கு வச்சு ஓரளவுக்கு வெடிக்கிற நேரம் தான் அந்த டைமில் வந்து இட்ஸ் டூ லேட். ஸோ அந்த மாதிரி மிச்சம் இதுகள் வந்து அதாவது இருக்கிற என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இதுகள்னால மிச்சம் இந்த எஸ்பெஷலி மேரேஜஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் நாட் லாஸ்டிங். இப்போ அதிகரித்து வருகின்ற அந்த இணையதள பாவனைகள் தொழில்நுட்பங்கள் கூட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணி செலுத்துகின்றன. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து அதில் மெயின் பிரெட் வினர் ஃபாதர் மதராக இருந்து 2 சில்ட்ரனோட இருந்தால் இப்போ அவங்களோட உள்ளுக்கும் ப்ராப்ளம்ஸ் டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்து சொன்னால் இப்போ வந்து மிச்ச ஆக்களுக்கு அது வந்து தாக்கி இருக்குது. அதை பார்த்தா அது வந்து உண்மையாக அவங்களோட நார்மல் டே டு டே லைஃப்பை வந்து உண்மையாக இன்ட்ரப்ட் பண்ணும். அப்படி பார்க்குற நேரம் நீங்கள் ஃபர்ஸ்டாகவே அவங்களோட ஏர்னிங் பவர்ல இருந்து மிச்சதுகள் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். அடுத்தது வந்து இதனால அவங்களோட பிள்ளைகள் எவ்வளோ சின்னது, மிச்ச பேர் யோசிக்கிற வந்து ஒரு 5 வயசு 4 வயசு 3 வயசு இப்போ 5 இயர்ஸ்ல வந்து 80% ஆஃப் யுவர் பிரெயின் இஸ் டெவலப்ட் பை த ஏஜ் ஆஃப் 5. 80% of your brain. So that means a 5-year-old child will obviously understand a fight what is happening. அது வந்து சொல்ற அளவுக்கு இது இருக்காது, அது வந்து உள்ளுக்கால பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதை கண்டு அதுக்கு பிறகு டீனேஜ் ஆகிற நேரம் அதனால தான் அவங்க வந்து அஸ்ட்ரியா போகிறது. ட்ரக்ஸ் கூடுறது, அடிக்ஷன் கூடுறது, படிக்கிறது இல்லை, இந்த காலத்தில் ஆக்கள் வந்து டிஜிட்டல் இது கூட இருக்கிறது, சோஷியல் ஆகிறது. நேற்று எனக்கு 2 பேர் வந்தாங்க கவுன்சிலிங்க்கு, கம்ப்ளீட் நோ சோஷியலைசேஷன். அவங்களுக்கு அது ஒரு இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தெம், ரைட். ஃபாதர் மதர் ஸோ அப்செட் அபவுட். வெளியே ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு செய்கிறது இல்லை, ஜஸ்ட் வித் தேர் ஃபோன். கடைசியில் இந்த காலத்தில் யூட ரியலைஸ் ஸ்கூலில் என்ன நடக்குது, சோ மெனி சூசைட்ஸ். அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் உடனே சொல்கிறது வந்து சரி, நான் அது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அது நீங்கள் உண்மையாக ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஃப்ரம் ஐதர் த ஹோம் ஆர் ஃப்ரம் ஸ்கூல். இந்த சமூகமயமாதல் என்பது சரியான குறைவு. இந்த கடந்த 20 வருடங்கள் பார்த்தால் தொழில்நுட்பம் ஒரு தாக்கம் செலுத்துகின்றது. அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை பிரித்து அறிகின்ற போக்கு மிக குறைவாக இருக்கின்றது. அதிகமாக இலங்கையை பற்றி நீங்கள் சொன்னது போல புள்ளி விவரங்களை பொறுத்தவரை இலங்கை அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த குடும்ப பிரச்சனைகள், இந்த குடும்ப வன்முறைகளில் குடும்ப பிரச்சனைகள் இருந்து எவ்வாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, அதாவது சரியான முறையில் நடந்து கொள்வது தொடர்பாக ஆலோசனைகளை எதிர்பார்க்கின்றோம். ஸோ குடும்பம்னு சொல்றது வந்து இட்ஸ் அ ட்ரெஷர், இட்ஸ் சம்திங். அதாவது அதுதான் உங்களோட ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ்.
அதுலேருந்து தான் நீங்கள் வந்து உங்களோட அம்மா அப்பா எப்படி உங்களோட இருந்து உங்களோட இது பண்ண மாதிரி நீங்கள் வந்து உண்மையாக ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வார நேரம் எப்படி உங்களோட பிள்ளைகளோட போகிறது அந்த ஒரு 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 குடும்பம், அதாவது குடும்பத்தால் வர நன்மையிலும் இருக்குது, தீன்மையிலும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி வந்து கட்டுப்படுத்துறது வந்து சரியான ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் குடும்பத்தால் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து குழம்புற நேரம் வந்து உங்களோட உண்மையாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களோட பேசிக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருந்து சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். அதுலேருந்து உங்களோட குடும்பத்தில் உள்ள பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் அப்படின்னு பரவும். அதாவது நீங்கள் செய்கிற இது வந்து மற்றாக்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எனி ஏஜ் உங்களோட சைல்டை வந்து கட்டாயம் பாதிக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்க இருக்கு. அதாவது நீங்கள் செய்கிற அந்த ஒரு விடயத்தை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட பிள்ளையிலேருந்து ஒரு தீங்கொன்னு விளைவிக்கலாம். அது நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து உண்மையாக ஃபுல்லாக குழம்பி இந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நீங்கள் கண்டிருப்பீங்க. டிவோர்ஸஸ்லேருந்து, செப்பரேஷன்லேருந்து, ப்ராப்ளம்ஸ்லேருந்து, சூசைட்லேருந்து, டிப்ரெஷன்லேருந்து, அதுதான் எங்கே போனாலும் மென்டல் ஹெல்த்தை பற்றி எத்தனையோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் முக்கியமான ஒரு கருப்பொருள். ஏனென்றால் பொருளாதார பிரச்சனைக்கு பிற்பாடு ஒரு கிரைசிஸ், அது பிரச்சனை ஒன்று அதிகமாக மக்களில் உளவல தாக்கங்களையும் ஏற்படுத்தியது உண்மை. அதே நேரத்தில் இதற்கு முன்பு யுத்தமும் ஒரு காரணம். யுத்தத்துக்கு பிற்பாடு அந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கும் அதிகமான மனவள தாக்கங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டது. உடல் ரீதியாக பல விடயங்களை நாங்கள் கவனிக்கின்ற போது, பிரச்சனைகளை, நோய்களோ பற்றி அதை பற்றி பேசுகின்ற போது, மென்டல் ஹெல்த், உளவள பிரச்சனைகள் தொடர்பாக அதிகமாக கவனத்தில் எடுப்பதில்லை. தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது என்பது கூட பலருக்கு தெரிவதில்லை. அதுவே பல இடங்களில் வன்முறையாகவோ பிரச்சனைகளாகவோ மாறி போய் விடுகின்றது. ஆகவே டாக்டர் சொல்லுங்க, இந்த மென்டல் ஹெல்த் அது தொடர்பாக. இது நான் எப்பயும் ஒரு சொல்ற இது வந்து WHO வந்து the definition of health is the equilibrium between, அதாவது நீங்க வந்து physical, mental, social health, these three have to be in work with each other. It's not only you tell about a person saying no disease. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் ஒன்று இல்லாட்டி தான் நான் மிச்ச பேர் யோசிக்கிற வந்து எனக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஆனால் நான் ஐ எம் வெல். பட் WHO சொல்லுது தட் இஸ் ராங், ரைட்? இஃப் யூ ஆர் டிப்ரெஸ்ட், that means you are not healthy. If you have sugar, that means you are not healthy. If you don't talk to the neighbor, that also means you are not healthy. So அது வந்து ஆக்கள் யோசிக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து உண்மையாக சொன்னால் மென்டல் ஹெல்த் எத்தனையோ பேர் வந்து அதில் தாக்கி அதை வந்து வெளிப்படுத்தாமல் அதை வந்து உள்ளுக்கே வச்சு இருக்கிறனால அது ஒரு பெரிய இஷ்யூவாக வருது. மெயின் பீப்புள் போகிறது வந்து ஏதாவது ஒரு நோயை பார்க்குறதுக்கு தான் ஒரு டாக்டரை போகிறது. மற்றது வந்து அவங்க யோசிக்கிற வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று, மட்டாக்களுக்கு பார்த்தா அவங்களோட ரெப்யூட்டேஷனுக்கு இதாகும், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து மிச்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போனா இட்ஸ் பெட்டர் தேன் பிஃபோர். ஆனால் டவுன்ஸில் இட்ஸ் ஓகே, பட் கொஞ்சம் தூரம் போக போக உண்மையாக சொல்லுவேன், ஆனால் இன்னும் ஆக்கள் அது வந்து என்க்ளோஸ்டாக தான் வச்சுருக்காரு. ஸோ ஹெல்த்னு சொல்கிற வந்து இட் இஸ் நாட் ஒன்லி யூ நாட் பீயிங் ஆஃப் அ டிசீஸ், இட்ஸ் ஆக்சுவலி அ கம்பினேஷன் ஆஃப் பீயிங் ஃபிசிக்கலி வெல், மென்டலி வெல் அண்ட் ஈவன் சோஷியலி வெல். சோஷியல் வெல், சமூகமயமாதல் முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்றைய காலகட்டங்களில் பாடசாலை மாணவர்கள் அதிகமானோர் இந்த விடயத்திலிருந்து கொஞ்சம் நழுவி செல்கின்ற போக்கு இருக்கின்றது. இதுவே குடும்பங்களுக்குள் அதிக பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் மேலதிகமான ஆலோசனைகளை இங்கே? நல்ல கேள்வி அல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து அந்த ஒரு டிஜிட்டலைசேஷன் ஒன்று வந்துருக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட்டோ அன்ஃபார்ச்சுனேட், ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் லைக் டெக்னாலஜி, தட் இஸ் லைக் தி திங், சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT இதெல்லாம் சொல்றது வந்து உண்மையாக சொல்ல போனால் ஒரு நன்மைக்கு பாய்க்கலாம். ஆனால் அதே இது வந்து அடுத்த பக்கத்தாலேயும் ஒரு ஆளோட வாழ்க்கையும் அதை வந்து தீங்கு விளைக்கிற மாதிரி இருக்கலாம். மிச்ச பேர் வந்து ஃபோனோடே இருக்கிறது, டிஜிட்டலைசேஷன், மிச்சம் கம்ப்ளெக்ஸ் ஆகுது, ரூமில் லாக் பண்ணி இருக்கிறது, வெளியே வாரது இல்லை. தேர் பர்சனாலிட்டிஸ் டோட்டலி சேஞ்ச். நான் எத்தனை பேரை கண்டிருக்கேன், எஸ்பெஷலி இன் திஸ் ஜென்ரேஷன், டோட்டலி டிஃப்ரெண்ட். வெளியே போயிட்டு விளையாடுறது அந்த கல்ச்சரே போயிருச்சு. உண்மையாக சொல்ல போனால் அந்த கல்ச்சர் இல்லை இப்போ, ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்க்குற நேரம் வந்து பர்சனாலிட்டி தே பிகம் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. உண்மையாக அது ஒரு வேர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போனால் இட்ஸ் அ சீரியஸ் கண்டிஷன். எத்தனையோ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் காய்ச்சி பாருங்க, இப்போ வந்து சரியான வொரீடாக இருக்காங்க.
இல்லை, எங்களுடைய காலத்தில் நாங்கள் வீதியில் இறங்கி விளையாடுவோம், கிட்டிப்புள் அடிப்போம். ஏதோ ஒன்று ஒரு 90 கிட்ஸ் என்று சொல்லும்போது ஒரு வடி நாங்கள் எங்கள் காலத்தில் தான் நாங்கள் ஆரம்பிக்குது இந்த டிஜிட்டலைஸ் பண்ணுறது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அப்பொழுது நாங்கள் பார்க்கிற படங்கள் இருந்தது, ஜாம்பி படங்களை பற்றி அட்வான்ஸாக காட்டுவார்கள். ஆனால் இப்பொழுது மனிதர்கள் ஒரு விதத்தில் ஜாம்பியாகத்தான் குடிந்த தலையுடன் 6 இன்ச்சஸ் ஸ்க்ரீனில் பார்த்துக்கொண்டு அதிக நேரங்கள் செலவழிக்கின்றார்கள். இந்த சமூகமயமாதல், நட்புகளோட உறவாடுகின்ற போக்கு அதிகமாக அதை நியாயப்படுத்திக் கொள்கிற அளவு மனப்பக்கம் அவர்களுக்கு அப்பாறு வந்து விட்டது. அதுவே ஒரு பிரச்சனை தான் மென்டல் ஹெல்த் தொடர்பாக. இந்த நேரத்தில் இந்த முக்கியமான விஷயம், இந்த பெற்றோர்கள் இந்த மாணவர்கள் தொடர்பாக எவ்வாறான கரிசனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் அந்த 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 ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கிற வந்து நான் கண்டிருக்க வந்து இப்போ இந்த உண்மையாக சொல்ல போனால் இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் சொன்னதுக்கு வந்து இது வந்து உண்மையாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற எங்களோட ஜென்ரேஷனில் இருந்த ஆக்களும் இப்போ வந்து மிச்ச பேர் நான் கண்டிருக்கேன் அந்த ஃபோனும் அந்த டிஜிட்டலைசேஷனுக்கும் போயிருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து இது ஒரு வெரி காமன் திங். முந்தி வந்து ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது அதெல்லாம் பெரியது. அது வந்து ஒரு அட்டெம்ப்டாக சில்ட்ரன் எடுத்து ஒரு ப்ரேயர் டைம்னு ஒன்று இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றா படிப்பாங்க, உண்மையாக எங்கேயா போவாங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்களும் ஃபோன் ஒன்று இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மாவும் சும்மா இருப்பாங்க. அப்பா அம்மாவும் வேறையாக ஃபோனில் தான் இருப்பாங்க. வேறு அவங்களும் சோஷியல் மீடியாவில் தான் இருப்பாங்க. ஸோ மிக முக்கியமானது வந்து யூ ஹேவ் டு பி அன் எக்ஸாம்பிள் டு யுவர் சில்ட்ரன். So if you are not an example, அதாவது நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லாட்டி you can't expect the children. ஏற்கனவே அவங்க அந்த நோட்ல தான் போறாங்க. அப்ப அந்த அப்பா அம்மா வந்து அவங்களோட காலத்துல நீங்க சொன்ன மாதிரி 80s 90s 70s அந்த காலத்துல இருந்த இதுகளை வந்து ஆக்டிவிட்டிஸை யூ கேன் இன்ஸ்டிகேட் இட். அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தேன்னா சில ஆட்களுக்கு யூ கான் பிளேம், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கூலுக்கு போனாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் அதே தான் செய்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் உங்களோட சைல்டில் பிளேம் பண்ணீங்க? அதான் இந்த புதிய தலைமுறை அதை நம்பிக்கொண்டிருக்கிறது, இதுதான் உலகம் என்று. அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறது, ஒரு ட்ரிப் ஒன்று போகிறது, ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே ஒரு மீல் ஒன்றா சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு மூவிக்கு போகிறோம், அந்த மாதிரி இதுகள் செஞ்சால் அது ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை கூட்டி கம்யூனிகேஷனை கூட்டி நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அந்த இதுல இருந்து ஒரு அளவுக்கு வந்து மீட்கலாம். ஏனென்றால் இப்போ அறிமுகப்படுத்திய நாடுகள் எல்லாம் தெளிந்து விட்டது. 3ஆம் உலக நாடுகள் தான் அதை அதிகமாக பற்றி பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் பல விடயங்களை இங்கே திணித்தார்கள், அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் கிழத்திய நாடுகள் வந்து அதிகமாக அதை பிடித்து கொண்டே இருக்கின்றது. அங்கே சொல்வார்கள் கடலும் கலங்கி தெளியும் என்று. அவர்கள் சரியான முறையில் அதிகமாக பாவனையை குறைத்து விட்டார்கள். 18 வயதில் இராணுவத்தில் சேர்வார்கள். 3-4 வருடங்கள் அந்த கட்டமைப்புகள் படைத்துறை பயிற்சியோடு அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். பின்பு வெளியே வந்து அவர்களுடைய கட்டமைப்பு வேறு விதமாக ரிவர்ஸில் போய் கொண்டிருக்குது. நாங்கள் இன்று பல விடயங்களில் ஒட்டி அப்படியே ஒட்டுணிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான இன்னொரு விடயம். இந்த பொருளாதாரமும் ஒரு விதத்தில் மனிதர்களுடைய எல்லா நடத்தைகளிலும் தாக்கம் செலுத்தியிருக்கின்றது. ஆனால் பலர் தொழில் ரீதியாக ஒன்று அரசாங்க உத்தியோகத்தை தேடி செல்ல வேண்டும், இல்லை தனியார் உத்தியோகத்தை தேடி செல்ல வேண்டும் என்று அதிகமாக நாடி செல்வார்கள். இன்னொரு பக்கம் எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை அதிகமாக வெளிநாடுகள் என்ற மோகம் என்று அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடை நாடி செல்கின்றது. அது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரியே வைத்திருக்கிறார்கள், வெளிநாடு போக வேண்டும் என்றது. ஆனால் அதையும் கடந்து இந்த அழகான நாட்டில் உலகத்தால் அண்மையில் அதிக வடிவான தீவு, அழகான தீவு என்று சொல்லப்பட்ட இந்த இலங்கை தீவில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்ற போக்கும் இருக்கின்றது. பல தொழில்துறைகள் வாய்ப்புகள் இங்கே கிடக்கின்றது. ஆனால் அதை ஒரு தொழிலாக செய்கின்ற போக்கு மிக குறைவாக இருக்கின்றது. துறை சார்ந்து இயங்குவதற்கு தொழில் முனைவோர் நீங்கள் ஒரு MBA உங்களுடைய துறை சார்ந்த இன்னொரு முகமாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கின்றது? ஸோ எல்லாம் இப்படி தான் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து அந்த என்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிற ஒரு ஆஸ்பெக்டை வந்து உண்மையாக மிச்ச பேர் வந்து அதில் இது ஒரு பிஓ ஓன் பாஸ் ஆர் சம்திங் அந்த மாதிரி மற்றாக்களோட வேலை செய்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த ஒரு கல்ச்சரையும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஜாப்னு கிடைக்காது. எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு தனியாக ஒரு போயிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண இயலாது. ஆனால் உங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் அதில் ஒரு மிச்ச இதில் வந்து யூ கேன் லேர்ன். ஸோ அந்த என்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறது வந்து அது மிச்சம் பேர் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மெயின் இது மாதிரி அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து 2 பக்கத்தில் வேலை செஞ்சாலும் இல்லாட்டி பிரச்சனை வந்து வெளியே போகிறது வந்து மெயினாக எனக்கு மாதிரி இங்கே மேபி சேலரி, ரைட், ஒர்க் என்வாயர்மெண்ட்,
கண்ட்ரியில் வந்து மெயினாக நான் பார்க்குறது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஹை. அப்போ நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் மிச்சம் பேர் போகிறது, இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் எடுத்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் பேர் போயிட்டாங்க. அரசாங்கமே தெரியப்படுது 2000க்கு மேற்பட்டவர்கள் மிச்சம் பேர் போயிட்டாங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் போகல அப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ நாங்கள் எல்லாம் போனால் யார் இங்கே இருக்கிறது, அந்த அளவுக்கு ஆட்கள் போகிறான். கடைசியாக இதையும் இறக்குமதி செய்து தான் அந்த லெவலுக்கு சில துறைகள் இருக்கிறது வந்து ஆக்களே இல்ல. சில வந்து கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் துறைகள் இருக்கு, இதுல இல்ல, அந்த லெவலுக்கு போயிருக்கு. மிகப்பெரிய ஒரு பலவீனம் இந்த கட்டமைப்பு உண்டு. இலவச கல்வியோடு உருவாக்கி விட்டு அதிலிருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்க. ஸோ அது வந்து போற ஆக்களையும் பிளேம் பண்ண இயலாது. ஏன்னா நீங்க அதுக்குரிய ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதுக்கு இந்த கண்ட்ரில. ஸோ வென் யூ கான் கெட் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு ஆளுக்கு இல்லாட்டி அவர் வந்து நாடி தான் போறான். ஆனா அதுல ஒரு துக்கமானது வந்து எல்லாரும் போறது வந்து இங்க ஒரு நல்ல ஜாப் பண்ணி விட்டுட்டு அங்க போறது வந்து சிலத்துக்கு வந்து அதை விட பாதி இருக்கிற ஒரு ஜாப் கூட செய்யாம நார்மல் ஒரு ஜாப் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது மிச்சம் டாக்டர்ஸ் போற ஆக்கள் எல்லாம் போய் டாக்டர்ஸ். ஸோ அது ஒரு துக்கமான விடயம் ஒண்ணு. அதாவது நீங்க இங்க ஒரு டாக்டரா இருந்து ஒரு ரெஸ்பெக்டா டாக்டரை விடுங்க, ஏதாவது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் வந்து நீங்க அங்க போயிட்டு அதாவது ஏர்ன் பண்ணலாம். ஆனா உண்மையா அந்த ப்ரொஃபஷன்ல இருந்து நீங்க விலகி தான் செய்றீங்க. உண்மைதான். ஸோ இட்ஸ் அ வெரி சேட் சினாரியோ. ஆனா எனக்கு தெரியுற மாதிரி இதை வந்து நாங்களே தான் ஏதாவது ஒன்று செஞ்சு அதாவது ஃபேக்டர்ஸை மாற்றி ஒரு அளவுக்கு வந்து ஆக்களை வச்சிருக்கிறது. இல்லாட்டி வந்து மிச்ச பேர் இப்பயும் திருப்பி மிச்ச பேர் போறாங்க. துக்கமான விடயம் ஒன்று. நிறைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் டாக்டர் அஜய் அவர்களுடன் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் டாக்டர், இப்பொழுது அதிகமானோர் பிரச்சனைகளுக்கு அதிகமாக காரணத்தை கூறுவது வந்து அதிகமான வேலைப்பளு, ஸ்ட்ரெஸ் அண்ட் வார்த்தைகள் வந்து இப்போ சமீப காலத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். முன்பு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. இப்போ பாடசாலை மாணவர்கள் கூட அம்மா நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதுபோல் பிஸி, இது எல்லாம் இப்போ அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த வாழ்க்கையையும் தொழிலையும் எவ்வாறு சமாளித்து சமாந்தரமாக கொண்டு செல்லுகின்ற அந்த போக்கு வந்து அதிகமானவருக்கு தெரியவில்லை, புரியவில்லை. இது தொடர்பாக சொல்லுங்க. நல்ல கேள்வி. ஏன்னா இதுக்கு சொல்றது வந்து அதாவது வேலையும் அவங்களோட குடும்ப வாழ்க்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இது மிக முக்கியமானது. இது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்றது வந்து எங்கட மாதிரி ஆக்களுக்கும் இன்னும் சீனியர் ஆக்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாக கடைசியில் ஆகலாம். ஸோ முக்கியமாக இதில் வந்து நாங்கள் வந்து செய்கிற வேலையும் அதாவது நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களோட வேலைக்கு, அதாவது நீங்கள் டூ மச் ஒர்க் வந்து அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுவும் ஒரு பிரச்சனையாகலாம். டூ மச்சாக உங்களோட ஃபேமிலி லைஃப் குடும்ப லைஃபுக்கு என்னது ஒர்க் அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது ஒரு பிரச்சனை ஆகலாம். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் மிக முக்கியமானது. அதுக்கு தான் சொல்கிறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது ஒரு நல்ல கருத்தோட சொல்லலாம், ஒரு கோட்டோட கொக்கா கோலா சிஇஓ ஒருக்கா சொல்லியிருந்தாரு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேன் பி டிஸ்கிரைப் லைக் தட். நீங்கள் வந்து 4-5 பால்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சாதாரணமாக பந்துகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு 4-5 இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து கிளாஸ் பால், ஒன்றும் இல்லை, ஒன்று வந்து ரப்பர் பால், மற்ற 4-3 வந்து கிளாஸ் பால். நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஆப்வியஸ்லி ரப்பர் பால் வில் பவுன்ஸ் பேக், பட் த கிளாஸ் பால்ஸ் வில் ஷட்டர். ஸோ அதில் என்ன சொல்கிறதுனா, த ரப்பர் பால் இஸ் யுவர் ஒர்க், பட் த ரிமைனிங் பால்ஸ் இஸ் glass, which is your family life, your personal life, hobbies, அதுகள் மாதிரி. So basically if you do mistakes in your family life or whatever, that mostly ஒரு அளவுக்கு மேலே போன பிறகு it cannot be rectified. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குற செப்பரேஷன், டிவோர்ஸஸ், திஸ் திங். ஆப்வியஸ்லி ஒர்க்கும் நான் சொல்லலை இப்படி தான் ஒரு ஜாப் விட்டோன்னு மட்டும் அப்படி இல்லை, அந்த கருத்தில் நான் சொல்லலை. பட் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து ஒர்க் என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி போய் பாஸோட பேசி நான் செய்யலாம். இல்லாட்டி அதில் உண்மையான ப்ராப்ளம் இருந்தால் அதே ஒரு அளவுக்கு இன்னொரு ஜாப்புக்கு போகலாம். ஸோ இட்ஸ் நாட் ஆஸ் பேட், பட் யுவர் பர்சனல் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி பேட். ஸோ அது உண்மையான ஒரு கருத்து ஒன்று. எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கையும் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. அதாவது தே சே டோன்ட் டேக் ஒர்க் ஹோம், டோன்ட் பிரிங் ஹோம் டு த ஒர்க். அது ஒரு கான்செப்டாக சொல்கிறது. மிச்சம் இதுகளில் வந்து அப்ராட்ல வந்து தே ஹேவ் அது ஒரு ரூலாக ஒரு லீகலாகவும் போயிருக்கு. ஆஸ்திரேலியாலாம் ஒரு அளவுக்கு ஒர்க் முடிஞ்ச பிறகு ஈவன் த பாஸ் கேனாட் ஈவன் இமெயில் ஆஸ்கிங் ஃபார் சம்திங். அந்த லெவலுக்கு போயிருக்கு. நான் சொல்கிறது வந்து அந்த லெவலுக்கு அது அப்படி போக தேவையில்லை.
பட் இப்போ இங்கே வந்து வேலையில் 24 hours நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா வந்து ஈவன் at 8 o'clock you will get a call about work, you have to answer. ஸோ ஒர்க்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறக்கு. ஆனால் மிச்ச பேர் என்ன செய்யறதுன்னா, இப்போ இது நானும் ஒழுங்காக செய்யறது இல்லை, அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சொல்கிறேன். ஸோ பேசிக்காக ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து டூ மச் தலைக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஃபேமிலி லைஃப் there is no doubt it will be a problem. இந்த நேரத்தில் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசும்போது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க தவறி விடுகின்றோம். இந்த பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஷிப், அதில் இருக்கிற ரெப்யூட்டேஷன், நன்மதிப்பும் சரியான முறையில் கொண்டு செல்கின்ற போக்கு சமகாலத்தில் அதுவும் குறைவாக தான் இருக்குது. அது தொடர்பாக சொல்லுங்கள். அதான் நான் சொன்னது வந்து ஹெல்த்து. நீங்கள் WHO நீங்கள் போயிட்டு கூகுள் பண்ணா ஹெல்த்லேயே அது இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் பீங் நாட் வித்தவுட் ஒரு நோய் இல்லாமல் இருக்கும், ஆர் நாட் வித்தவுட் பீங் டிப்ரெஷன் மாதிரி இல்லை, இட்ஸ் ஆல்சோ பீயிங் சோஷியலி ஆக்டிவ். ஸோ அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்றது, கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், அதுக்கு 2 வேர்ட்ஸ் இருக்குது. அது வந்து மிக முக்கியம். ஸோ இந்த காலத்தில் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் கண்ட மாதிரி நேற்று கூட வந்தாங்க 2 பேர். ஸோ அந்த சைக்காலஜி, அந்த கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் கண்டிருக்க மிச்சம் இந்த ஜெனரேஷன் நாட்கள் வந்து அந்த ஒரு அஸ்பெக்டில் வந்து வீக். அதாவது சோஷியல் ஃபோபியான்னு சொல்கிறது வந்து எல்லா ஏஜஸ்க்கும் வருது. நான் எங்களுக்கும் வரலாம், நான் கண்டிருக்கேன். ஆனால் இந்த ஜெனரேஷனில் வந்து நான் மிச்சம் கண்டிருக்கேன். எனக்கு வர கவுன்சிலிங் மட்டும் இல்லை, நான் வந்து நார்மலாக ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி ஃபிசிஷியன், அதில் கூட இவங்க மாதிரி வந்தால் நான் ஃபர்ஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு அதுதான் அவங்களோட கதைக்கிறது. ஏன்னா முகத்தை பார்த்தாலே யூ கேன் சி தட் தே ஆர் நாட் சோஷியல். அதுக்கு பிறகு தான் அவங்களோட பெற்றோரும் சொல்லுவாங்க, இல்லை இப்படி தான் ஃபோனோடே தான், ரூமுலுக்கே தான். ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் இட்ஸ் நாட் அ ஹெல்தி திங் அட் ஆல். ஸோ திஸ் சோஷியலைசிங் ரைட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைட் எங்களோட லைஃப்பில். உண்மைதான். ஏனென்றால் அருகில் இருக்கின்ற நபர்கள் அல்லது மக்கள் கூட்டங்கள் அல்லது பாடசாலையில் கரகோசங்களில் எதிர்பார்க்கின்ற அந்த சிலிர்ப்பை, அந்த களிப்பை விட ரூமுக்குள் இருந்து கொண்டு லைக்கும் ஷேரும் கொமெண்ட்ஸுக்கும் இதயத்துக்கும் எதிர்பார்க்கின்ற உறவுகள் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. அது ஒரு பிரச்சனை தான். இந்த வகையில் நாங்கள் அப்பொழுது பேசிக்கொண்டிருந்த தொழில் முனைவு சம்பந்தமாக, வியாபாரங்கள் தொடர்பாக மேலதிக விடயங்கள் இந்த கால இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஏதோ ஒரு விடயம் நாங்கள் செய்தாக வேண்டும். நாடும் இப்படியே போய்கொண்டிருக்குது. காரணங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் சொல்லிவிட்டு தப்பி போக முடியாது. என்றால் வெறுமனே இலங்கை மாத்திரமல்ல, இப்பொழுது கிரைசிஸ் வந்து வேர்ல்டு வைடாக போயிட்டு இருக்கின்றது. இனி உலக ஜியோ பாலிட்டிக்ஸும் அதுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. ஏதோ நம்மளுடைய நாட்டில் இருந்து கொண்டு ஏதோ செய்து நாங்கள் முன்னேற வேண்டும் என்று பாசிட்டிவாக நினைக்கின்றவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை அதிகமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கூற விரும்புவது என்ன? ஸோ இப்போ எந்த லைஃப் எடுத்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்து யோசிச்சது வந்து ஒன்று வந்து இது ஒரு நல்ல முக்கியமான இது ஒன்று. ஸோ ப்ரொஃபஷன்னு ஒன்று இருக்குது, பேஷன் ஒன்று இருக்குது, டேலண்ட்னு ஒன்று இருக்குது. நான் வந்து எந்த லைஃப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக பேசுகிறேன், இந்த மாதிரி தான் பேசுகிறேன். ஸோ ப்ரொஃபஷன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் யுவர் மெயின் ப்ரொஃபஷன். இப்போ நான் ஒரு வைத்தியர், ஸோ தட் இஸ் அ மெயின். அதுலேருந்து விலகக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு வைத்தியராக இருந்து விலகி வேற பிஸ்னஸை செஞ்ச ஆக்களும் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் செஞ்சால் ஸ்ரீலங்காலே டாப்பில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வைத்தியராக இருந்து அதை விட்டு இது பண்ணுறது. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் செஞ்சால் அதில் வந்து சில நேரத்துக்கு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதோ இதுகள் வந்து போதுமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு விளங்க மாதிரி எந்த லைஃப்பில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று வச்சிருக்க வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி இந்த டைம் ஆஃப் ஈரா. மேபி 10, 15, 20 years பேக் அதெல்லாம் எங்களோட பெற்றோருக்கெல்லாம் தேவையில்லை, அது மிச்ச பேர் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு மாதிரி ஸோ அது மிக முக்கியம். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒரு பேஷன், அதாவது ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனை விட்டு பேஷன் எடுக்க இருக்குது, தென் யூ சி யுவர் டேலண்ட். இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனில் இருந்தால் அதுதான் உங்களோட முக்கியம் டேலண்ட்டாக, அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் டேலண்டாக இருப்பீங்க. நீங்கள் எனக்கு இது நடந்துச்சு, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிச்ச பேர் எனக்கும் வந்து சொன்னாங்க, இது நீங்கள் நல்லா, பட் டோன்ட் யூ திங்க் யூ ஆர் குட் இன் திஸ், டோன்ட் யூ திங்க் யூ ஆர் குட் இன் திஸ். எனக்கு அதுக்கு பிறகு தான் உட்கார பார்த்து வை am I wasting my talent in this, why can't I use it? அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்கு. அதாவது நான் சொல்றது வந்து கட்டாயம் உங்களோட ப்ரொஃபஷனை விட்டு செய்யக்கூடாது, அது இல்லை நான் சொல்றது வந்து
அது ஒரு உண்மையா எனக்கு அதுக்கு ஒரு இட் வில் ஹெல்ப் யூ. ஆனா கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காரு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க 2வதுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகுது. ஸ்பெஷலி இஃப் யூ கோ டு a third நிறைய zigzag-ஆ இருக்கும் எல்லாத்தையும். அப்போ வந்து அது வந்து உங்களோட டேலண்ட் தான். சோ யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப். சில ஆட்கள் வந்து என்னன்னா இது மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் குழப்பிடுவாங்க. அதான் டைம் மேனேஜ்மென்ட்ன்ற விஷயம் இல்லாதவங்க தான் பிஸின்ற வேர்ட்ஸை பயன்படுத்துறாங்க அதிகமா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். அடுத்தது வந்து பேஷன். ஸோ சம்டைம்ஸ் யூ டூ சம்திங், அது நானும் இப்போ செய்கிறேன். You do, it's not for the money, but it's for your passion. It may bring you something or not, but it's for your passion. So end the belief and everybody has a profession which is very important, and you have a passion which also is equally important. In the middle you have to strike a balance where that is talent. So you should know engana neenga strike a balance பண்றதுக்கு. So அது முக்கியம். So especially mid age ல இருந்து between 30 to 50 ஆற நேரம் அந்த டைம்ல வந்து you can't be thinking, oh I could have done this. அப்படி இல்லை சொல்றது. பை when you age நீங்கள் உங்களோட ப்ராப்பர் இதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் போகிற நேரமும் நீங்கள் ஒரு சைடாக. ஸோ இந்த காலத்தில் வந்து நான் கண்டிருக்குது வந்து எந்த லைஃபோட பேசிக்கலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹேவ் சம்திங் ஆன் த சைட். அதை நீங்கள் கதைச்சது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேஷன் டேலண்ட்னு சொன்னேன். இன்னொரு வந்து யூ ஹேவிங் அ எட்ஜ் வென் யூ கேன் டூ சம்திங். அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்னு நாங்கள் ஒரு இது ஒன்று பாய்ச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரில வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சம்திங் யூனிக், சம்திங் கேன் யூனிக். சில மிச்ச பேர் வந்து சின்னதாக ஏதாவது ஒன்று யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு $multi-million எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஸ்டார்ட் யோசிக்கவே இல்லை. அப்படி ஒரு லக் ஒன்று இருக்கலாம். சில ஆக்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கால் உண்மையாக சின்னதாக பண்ணி செய்யலாம். இப்போ சிலதாக்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட மற்றதுகள் பார்க்காம சூன் ஆஃப்டர் டிகிரி A levels அவங்க தனியாகவே ரிஸ்க் ஒன்று எடுத்து செய்வாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனால் சிலதுக்கு தட்ஸ் ஆல்சோ வொர்த் இட். ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் ஒன்று இப்போ வந்திருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது வந்து உண்மையாக சொல்ல போனால் எந்த இதில் வந்து இட்ஸ் அ குட் திங், பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா மிச்ச பேர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து அதுவும் வேலை செய்யணும். கடைசியில் லைக் தே பிகம். ஸோ அப்படி நடந்தால் யூ டோட்டலி பிகம் உங்களோட மென்டல் ஹெல்த் தான். யூ பிகம் டிப்ரெஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் யூ கேன் கோ இன் டு சூசைட். ஏன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற விஷயத்துக்குள்ளே நாங்கள் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. இன்று வேறு வேறு ரூபத்தில் எல்லாம் அது வடிவம் எடுக்கின்றது. அந்த வகையில் வைத்தியர் என்ற வகையில் நீங்கள் இறுதி அத்தியாயம் நாங்கள் நெருங்கிவிட்டோம் நிகழ்ச்சியில். முழு மனிதன் பூர்ண சுகதேகியாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பேசிக்காக நான் முதல்ல சொன்ன ஒரு ஃபேக்ட், உங்களோட வாழ்க்கை மிக முக்கியம். அதாவது உங்களோட ஹெல்த் இஸ் வெல்த், ரைட்? ஸோ சாதாரணமாக உங்களோட சுக வாழ்வு மிக முக்கியம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏதாவது செய்கிறது இஸ் நாட் கோயிங் டு பி ஓகே அட் ஆல், ரைட்? ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறது, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அதோட சமமாக தான் நீங்கள் மற்றதுகளை கொண்டு போகிறது. நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் மற்றதில் செய்ய போனீங்கன்னா அல்டிமேட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க். ஸோ மிச்ச பேர் நான் கண்டிருக்கேன் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பணம் பக்கமோ ஏர்னிங் பக்கமோ பிள்ளைகளுக்கு இது செய்யறதுக்கு அது செய்யறதுன்னு சொல்லி கடைசியில் வந்து அவங்களுக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்து பிரச்சனையாகும். கடைசியில் இருக்கிற ட்ரீம்ஸும் எல்லாம் உடையும். ஸோ அந்த ஹெல்த் வந்து இது கரெக்ட். அடுத்தது வந்து பேசிக்காக ஹவு யூ பேலன்ஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் ஒர்க். இந்த காலத்தில் மிச்ச பேருக்கு இந்த ஃபேமிலி ஓரியன்ட் இஷ்யூ வர்றது ஒன்று வந்து நாங்கள் ஃபினான்ஷியல் எல்லாம் இருக்கலாம், கம்யூனிகேஷன். ஆனால் இந்த ஒரு இது ஒன்று, யூ டோன்ட் ஸ்பெண்ட் டைம். பேசிக்கலாக யுவர் ஒர்க்கஹாலிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரச்சனை. அடுத்தது வந்து நீங்கள் அடிக்ஷன்ஸ் நாங்கள் சொல்லியிருக்க மாதிரி ஆல்கஹால், ட்ரக்ஸ், போதை. ஸோ இந்த மாதிரி இதுகளில் வந்து மிச்ச பேர் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் போயிருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மிச்சம் பிரச்சனை இருக்குது. மென்டல் ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த் இஃப் இட் இஸ் நாட் ஓகே, கேரண்டி பண்ணி சொல்லலாம் யூ கேன் நெவர் சக்சீட் டு அ லெவல். அதுக்கு பிறகு உங்களுக்கு போகேறாது. அண்ட் பேசிக்காக நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர், இதுகளோடு எவ்வளோ நல்லா இருந்தாலும் த என்வாயரன்மெண்ட் கேன் ஆப்வியஸ்லி engulf you, right? You can be normal, there can be an earthquake, you can lose everything. எத்தனை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருது, சுனாமில என்ன நடந்துச்சு. ஸோ அதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. ஸோ ஓவரால் ஒரு மனிதன் வந்து சுகமாக இருக்கிறதுக்கு வந்து அந்த அது இன்னொன்று வந்து டேக் ஒன் டே அட் அ டைம். இதுதான் இப்போ மிச்ச பேர் கான்செப்டாக இருக்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு கான்செப்டாக இருக்குது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், யூ லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் பட் யூ ஃபர்கெட் த பாஸ்ட். Future will come, you don't break ahead, but you live for the present moment. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இதை செஞ்சுக்கிட்டு
இன்னும் 10 வருஷத்துல என்ன செய்ய போறோம்னு யோசிச்சீங்கன்னா நீங்க இந்த ப்ரோக்ராமையும் ஒழுங்கா நாங்க செய்ய மாட்டோம், 10 வருஷத்துல இருக்கிறதும் ஒழுங்கா செய்ய மாட்டோம். கூட அதிகமாக ஓவர் திங்கிங் நிறைய பேர் எங்கட மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதுவே ஒரு தலைவலி தான். இருக்கின்ற நிமிஷத்தை வாழ்வதை விட அதிகமாக அவர்கள் யோசிப்பது. ஆனால் இந்த பிரச்சனைகளை கையாளுகின்ற அணுகுமுறைகளும் ஒரு விடயத்தில் ஒரு காரணமாக இருக்கின்றது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் காமன் ஆட்டிடியூட் மேக் த டிஃபரன்ஸ். அப்துல் கலாம் சொல்லியது போல தான் இந்த ஆட்டிடியூட்ஸ் அது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த சுகமா இருக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமானது வந்து ஆட்டிடியூட்ஸ், பிலீவ்ஸ், அந்த மாதிரி ஹவு யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், ரைட்? ஒரு ரெப்யூட்டேஷன் சொல்றது வந்து ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதருக்கு மிக முக்கியம். ஸோ அந்த ஆட்டிடியூட்ஸ் வந்து மேக்ஸ் அ மேன் ஆர் அ உமன் நாங்க சொல்றது வந்து, ரைட்? அது ஒரு பிஹேவியர். யுவர் ஆட்டிடியூட்ஸ் ஒன்லி பிகம் யுவர் பிஹேவியர். யுவர் பிஹேவியர் வில் பிகம் யுவர் ஆக்ஷன். ஸோ பேசிக்கலா ஸ்டார்ட்ல உங்களோட குவாலிட்டியும் ஆட்டிடியூட்ஸும் இஃப் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி டிஃபைன்ட் இட், நீங்க உண்மையா சொல்ல போனா உங்களோட பிஹேவியர் வில் பி சம்வாட் ஹேவாயா. உங்களோட பிஹேவியர் வந்து ஹேவேர்னா அதுல இருந்து தொடங்கி உங்களோட ஆக்ஷனும் கட்டாயம் ஹேவேர் ஆகும். ஆக்ஷன் ஹேவேர் ஆனா நீங்க எவ்வளவு ஒரு பெரிய மனிதனா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பார்க்கலாம் தானே. இப்ப மிச்ச பேர் இவர் எப்படி, இவர் நல்லவர், இவர் எப்படி, இவர் இவ்வளவு இருந்தாலும் ஐயோ அவருடைய அப்படின்னு ஆக்கள் கதைப்பாங்க. ஆக்கள் கதைக்கலன்னு நான் சொல்லல, அது நல்ல ஒரு மனுஷனை பத்தியும் கெட்டதா தான் கதைப்பாங்க. எங்கிற ஒரு மனசுமா அது ஒன்றும் செய்யல. பட் நான் சொல்றது வந்து அந்த அந்த ஆட்டிடியூட்ஸ் வந்து ஒண்ணு. ஏன்னா அது ஒரு இட்ஸ் அ பிரிட்ஜ். ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ் and action. So attitudes goes haywire, sure அவங்களோட action will be negative. But attitudes, behavior becomes good, automatically ஒரு நல்ல ஹியூமனுக்கு ஒரு பிஹேவியரை நீங்க இருந்து ஒரு நல்ல ஹியூமனா வாழுங்க. 800 மில்லியன் 800 கோடி மக்கள் இப்பொழுது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓவர்லோடிங் தானே என்ன செய்வது. ஆனாலும் அதே நேரத்தில் பொருளாதாரம் ஒரு பக்கம், விவசாயம் சார்ந்த உற்பத்திகள் ஒரு பக்கம், எல்லோரும் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை டைவர்ட் பண்ணுவதற்காக யுத்தங்கள் ஒரு பக்கம். அனைத்து மட்டங்களிலும் தேடல் உள்ளவரை வாழ்க்கையில் ருசி இருக்கும்னு சொல்கிறது போல தேடுவது வந்து குறைவாகவும் இருக்கின்றது. புத்தக கல்வியோடு நிற்பவர்கள் வந்து சமூக அறிவை வளர்த்துக்கொள்வது மிக குறைவாக இருக்கின்றது. உலக அறிவை வளர்த்துக்கொள்வது மிக குறைவாக இருக்கின்றது. நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறீர்கள், விரிவுரையாளராக இருக்கிறீர்கள், டாக்டராக இருக்கிறீர்கள், பல முகங்கள் உங்களிடம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உலகை எவ்வாறு பார்த்து கொள்வது, அந்த பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அந்த முக்கியத்துவம் வந்து நினைக்கிற மாதிரி பேலன்ஸ்ல தான் இருக்குது. ஏன்னா இந்த வேர்ல்ட்ல வந்து நீங்க பேலன்ஸா இல்லாட்டி கட்டாயம் வந்து இதுல வந்து குழப்பங்கள் வரலாம். அதுதான் நடக்குது. டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்குது. ஆனா ஹவு டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்க சொன்ன ஒரு நல்ல இது ஒன்று, அதாவது புத்தகம் வாசிக்கிறது. நான் கூட வாசிக்கிறதில்ல அவளை. ஆனா இப்படிதான் இன்டர்நெட்டை நீங்க எடுத்தீங்கன்னா ஏஐன்னு ஒன்று இருக்குது, ChatGPT இருக்குது, இதெல்லாம் நல்லது. ஆனால் நான் முதல்லையும் ஸ்டார்ட்ல நான் சொன்னது வந்து மிச்ச பேர் வந்து இதை வந்து ஒரு நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து அதில் யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் தட். இந்த காலத்தில் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுது கூட அதை தான் பாவிக்கிறாங்க. சரியா? இப்போ உண்மையாக சொல்ல போனால் மிச்சதுகள் வந்து முந்தி மாதிரி நாங்கள் படித்து அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்கிறது எல்லாம். நீங்கள் போனீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ChatGPT அடிச்சிங்கன்னா முழு இதுவும் வருது. அதான் விஞ்ஞான ரீதியாக இந்த மூளை சுருக்கங்களில் கூட வாய்ப்பு அளிக்கிறாங்க. இல்லை எல்லாருமே காப்பி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்களோட மூளைக்கு ஒன்று வராது. நீங்கள் ஒரு மூளை வளர்ச்சி ஒன்று வராது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த போகிற ஜென்ரேஷன் வந்து அந்த பக்கத்து தான் வருது. ஸோ நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து அது வந்து நிப்பாட்டையலாம். இப்போ நீங்கள் அதனால ஏஐன்னு சொல்றது திருப்பி ஒரு கவர்மெண்ட் இது ஒன்று வந்து ஸ்டாப் பண்றது அது நடக்காது. அது இதோடையும் இப்போ அடுத்த லெவல் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி கொண்டு வராங்க. பிரெயின் இதுகள் வருது, ஆர்டிஃபிஷியல் பிரெயின் ஒன்று வருது, இதெல்லாம் வந்துருச்சு. அது டூல்ஸ் எங்களுக்கு தேவைக்காக பாவித்து தெரியும். எப்படி நீங்க பாய்க்கிறது, நீங்க பாய்க்கிறது எப்படி? ஸோ எந்த இது வந்து a mix of இதுக்கு வந்து ஒரு பேரண்ட் ஆல்சோ ஷுட் பி அ டீச்சர்ஸ் ஆல்சோ ஷுட் பி அ இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஜென்ரேஷனை நாங்கள் வந்து ஜென்சி அதனால இப்படித்தான் சொல்லாம அது ஒரு பழக்கமாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ ஜென்சி ஜென்ரேஷன், ஸோ இட்ஸ் நாட் அ குட் திங். எல்லாம் ஒரு ஹியூமன், சரியா? எல்லாம் அவங்களோட பிள்ளைகள். அவங்கள வந்து சில மிச்ச பேருக்கு இது தெரியாது இதை பற்றி. ஸோ இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் அந்த ஜென்சின்னு சொல்கிற வேர்டை வந்து ஒரு பேலன்சிங், அதாவது நீங்கள் வந்து உங்களோட இடத்துல இருந்த உங்களோட டைமில் இருந்த நீங்கள் செஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆக்ஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு sort of a neutral, that's what I feel. You come into a neutral thing where there is a combination of this technology with that.
யூ கேன் நெவர் சே டேக் அவே திஸ் ஆர் டேக் அவே தட். கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ மிச்ச பேர் என்ன சொல்கிற மிஸ்டேக், நோ ஃபோன் நத்திங் எக்ஸாம் மட்டும். நான் சொல்றது வந்து எங்களோட காலத்தில் கூட நீங்கள் சொல்லியிருந்தா ஐ வுட் ஹவ் ரிபெல்ட் அகேன்ஸ்ட் மை பேரண்ட்ஸ். இட்ஸ் நாட் த வே டு ஹேண்டில். அது நடந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் கட் ஆகிறது, எங்கேயும் போகிறது இல்லை, இது மாதிரி. இல்லாட்டி அதை வே அரவுண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுக்குறது. ஸோ அப்படி இல்லாமல் யூ ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட். ஏனென்றால் உண்மைதான். இது தொடர்பாக ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பே பல திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்குது. கடைசியில் நாங்கள் மூளையை தூக்கி வெளியில் வைத்துவிட்டு நாங்கள் பிணமாகத்தான் வாழ வேண்டிய சூழலில் தள்ளப்பட போகின்றோம். மனித குலம் அதை நோக்கித்தான் போகின்றது. அதை தரம் பிரித்து எங்களுக்கு தேவையான விடயங்களை பகுத்தறிந்து வாழ்வதே வாழ்க்கை. அவ்வளவு உண்மை. இறுதியாக நிகழ்ச்சி முடிவடையும் நேரம். ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் கூற விரும்புவது என்ன? ஸோ முக்கியமாக நினைக்கிற மாதிரி மிச்ச விடயங்கள் நாங்கள் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இட் வாஸ் வெரி நைஸ் மீட்டிங் யூ ஆல்சோ. தேங்க்யூ. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து ஐ திங்க் அந்த 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 ஒரு அஸ்பெக்ட் ஆஃப் பேலன்சிங் லைஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இந்த ஜென்ரேஷனோட கம்பைன் பண்ணி செய்யறது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். அண்ட் ஹெல்த்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் பீங் வித்தவுட் டிசீஸ். யூ ஷுட் நோ ஹெல்த், மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் கம்பினேஷன். அடுத்த மிக முக்கியமான நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது ப்ரொஃபஷன், பேஷன் அண்ட் டேலண்ட். ஸோ ஈவன் ஃபார் த பேரண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறது வந்து எஸ், ஒரு இடத்துல வந்து யூ மஸ்ட் புஷ் த சைல்ட், யூ மஸ்ட் என்கரேஜ். ஆனால் ஒரு 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 சன்னோ டாட்டருக்கு விருப்பமானது இல்லாத வந்து புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணது வந்து நான் டோட்டல் அகேன்ஸ்ட். ரைட். ஸோ அவருக்கு விருப்பமானதோட நீங்கள் வந்து 2-3 இதில் கம்பைன் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து போகிறது தான் உண்மையாக ஒரு பெஸ்ட் ப்ரொடக்டிவ் ஒரு பெர்ஃபார்மன்ஸை எடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு காம்பினேஷன், அதாவது ஒரே ஒரு இது ஒரு ஏதாவது ஒரு எடுத்தால் அது ஒரு ப்ரொஃபஷனில் மட்டும்தான் இருக்கிறன்னு சொல்லி இல்லாமல் அவருக்கு விருப்பமானதோட 2-3 செய்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிச்சு ஒன்று கொடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு நல்லது. ஸோ அந்த ப்ரொஃபஷன், டேலண்ட், பேஷன் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எந்த வாழ்க்கையில் ஒர்க் ஆகிருக்குது, லேஸ் இல்லை. பட் ஆல்வேஸ் கோ பிஹைண்ட் யுவர் பேஷன் ஆல்சோ. நன்றி. இந்த நேரத்தில் தேசமானிய வைத்தியர் அஜய் ஜேசிலின் அவர்கள் குடும்ப நல வைத்தியராக, மனவள ஆலோசகராக, சிரேஷ்ட விரிவுரையாளராக மற்றும் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் ட்ரெயினராக, மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக, தொழிலதிபராக, ட்ரீட்டிங் பிசிஷியன் ஃபார் த யுனைடெட் நேஷன் இன் ஸ்ரீலங்கா, இவ்வாறு பல தரப்பட்ட ஆளுமையுள்ள முகத்தோடு சமூகங்களில் முக்கியமான ஒரு நபராக வருகை தந்து இந்த இடத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை மக்கள் நலன் சார்ந்து பகிர்ந்து கொண்டு வைக்க நிகழ்ச்சி வாயிலாக அவருக்கு நன்றிகள். நன்றி. வணக்கம்.